அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய திருக்கோயிலின் மகா சம்பரோக்ஷண வைபவம் இன்னும் சத்தமாவ மிக சிறப்பான முறையில் 3/6/2011 மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த திருக்கோயிலின் ஆலய நிர்மாண ஸ்தபதி என்கின்ற முறையில் இந்த கோயிலை பற்றியும் இந்த திருப்பணியினுடைய வரலாறுகளை பற்றியும் எனக்கு தெரிந்த வகையில் இதன் மூலமாக சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இப்பொழுது நம் பின்பக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விமானமாகப்பட்டது பிரணவாகார விமானம் என்ற ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றது. பிரணவம் என்றால் ஓம்காரம் என்ற பொருளில் இந்த விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய விமானம் இருக்கின்ற அமைப்பு போல இந்த விமானம் அமையப்பெற்றுள்ளது. இந்த விமானம் பழமை மாறாது நாங்கள் அந்த திருப்பணிகளை செய்திருக்கிறோம். இதில் ஏற்கனவே இருந்த பொழுது இந்த பஞ்சவர்ண திருப்பணிகள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அந்த சுதைகளை எல்லாம் புனரமைப்பு செய்து அதன் மேல் பஞ்சவர்ணங்கள் தீட்டி ஏற்கனவே இருந்தது போல 12 கலசங்கள் இதன் மேலே அமைக்கப்பட்டுள்ளது. துவாதச மூர்த்திகளுக்காக 12 கலசங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பு. இந்த திருக்கோயிலில் இது சிறப்பு. இந்த திருக்கோயிலில் இன்னும் சொல்லப்போனால் அந்த உத்பவ மகாவிஷ்ணு என்பது மிக சிறப்பான முறையில் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. உத்பவ மகாவிஷ்ணு இதில் மிகவும் தரிசிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த துவாதச கலசங்கள், அந்த 12 கலசங்கள் என்ற அமைப்பு மிகவும் சிறப்பானது விமானத்தில். இது மட்டும் இல்லாத ரங்கநாயகி தாயாருடைய விமானம் 2 நிலைகள் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பக்கத்திலே ஸ்ரீ கோதாதேவி ஆண்டாள் தாயாருடைய விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 2 நிலை விமானம் என்று, திவிதள விமானம் என்று சமஸ்கிருதத்திலும் தமிழில் 2 நிலை விமானம் என்றும் சொல்வார்கள். இவையெல்லாம் புனரமைப்பு செய்யப்பட்டது. இதுபோக ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு புதியதாக ஒரு விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விமானம் இல்லை. யோக நரசிம்மருடைய விமானம் ஏகதள விமானம் என்ற அமைப்பிலே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கலசம் வைத்து ஏகதளங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பொதுவாக மகா சம்பரோக்ஷணம், மகா கும்பாபிஷேகம் என்ற வைபவம் செய்வது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகவும் அவசியமாக செய்ய வேண்டியது. எதற்காக என்றால், இந்த மகா சம்பரோக்ஷணையிலே அஷ்டபந்தனம் என்று சுவாமிக்கு பீடத்திலே ஒரு 8 விதமான மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு மருந்து ஒன்று சாத்துவார்கள். அந்த மருந்தினுடைய சக்தியானது 12 ஆண்டுகள் தான் அதனுடைய சக்தி இருக்கும். அது மட்டுமல்லாது ஒரு பிரதிஷ்டை என்றால் அந்த பிரதிஷ்டையிலே அகலிலே எப்படி எண்ணெய் ஊற்றி ஒரு திரியை வைத்து நம்ம ஏற்றுகிறோமோ அந்த அகலினுடைய எண்ணெய் தீர்ந்து போகிறது என்ற கணக்கு பிரகாரம் சம்பரோக்ஷணை என்பது அந்த சுவாமிக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைகள் மீண்டும் பேட்டரி சார்ஜ் பண்ணுவதை போல, அதுபோல ஒரு சக்தியை ஏற்படுத்துவதற்காக சம்பரோக்ஷணம் என்பது செய்ய வேண்டியது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60ஆம் ஆண்டு 1960 சம்பரோக்ஷணை நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 60 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பரோக்ஷணை இப்பொழுது நடைபெறுகிறது. இதிலே நானும் பங்கேற்றிருக்கிறேன் என்ற ஒரு மிகவும் பெருமையாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மகாபலிபுரம் திருக்கடல் மல்லை என்கின்ற திவ்யதேசத்திலே பிறந்தவன். அந்த கோயிலின் அர்ச்சகருடைய குடும்பத்திலே பிறந்து அதற்கு பிறகு சிற்பக்கலை என்ற ஒரு படிப்பினை படித்து அதில் டிகிரி பட்டம் வாங்கி அதற்கு பிறகு இந்த ஸ்தபதியாக இந்த பணிகளை செய்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே இவ்வளவு பழமையான ஒரு விமானங்களை பங்கேற்று அதனுடைய திருப்பணிகளை செய்வதிலே மிகவும் பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய பெயர் எஸ் பாலாஜி, ஸ்தபதி, திருக்கடல்மல்லை, மாமல்லபுரம். ஓம் நமோ வெங்கடேசாய. 2005ஆம் ஆண்டிலிருந்து திருக்கோயில்கள் வைகானசமா, பாஞ்சராத்திரமா, கட்டிடக்கலை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா, 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா என்ற ஆராய்ச்சியில் பல நூற்றுக்கணக்கான திருக்கோவில்களை நேரடியாக சென்று தரிசித்து திருக்கோயிலின் சிறப்புகளை சிறிய வீடியோக்களாக வழங்கி கொண்டிருக்கிறோம் யூடியூபில்.